ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. எந்த பிளேஸில் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி எங்கள் ஊரில் எது பெஸ்ட்டு ஐவிஎஃப் சென்டர் எங்களுக்கு சர்ச் பண்ணவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்றத பார்த்து அதில் நான் சொல்லியிருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு யார்கிட்டனா கேட்டுட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து மென்ஷன் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் தான். அவங்கவுங்க ஊரில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நேமோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்து எது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்து நம்ம பார்த்தோம். மதுரையில் எது நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, கன்னியாகுமரி வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சபினி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்க ஹாஸ்பிட்டல். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், டாக்டர் பார்க்கணுன்னா கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி கேர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதனோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சபினி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடில் வந்து நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நோவா பீலமேடுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மனு டாக்டர் ஆர்த்தி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனு ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆர்த்தி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோவா பீலமேடு கோயம்புத்தூரில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திருநெல்வேலியில் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலின்னு வரும்போதே இந்த ஹாஸ்பிட்டலில் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குயின்ஸ் ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரூரில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா ஹாஸ்பிட்டல். ஸோ கரூரில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. கரூரில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில் இருக்கிற நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஒலிம்பியா ஹாஸ்பிட்டல் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ திருநெல்வேலியில் எப்படி குயின்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ சேம் வந்து திருச்சியில் வந்து இந்த ஒலிம்பியா ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் அரவிந்த்ஸ் ஹாஸ்பிட்டல் அது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் அரவிந்த்ஸ் திருச்சியில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திருச்சி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒலிம்பியா ஒன்று, டாக்டர் அரவிந்த்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்று. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா ரத்னா ஐவிஎஃப் சென்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சாமியார் மடம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா ரத்னா ஐவிஎஃப் சென்டர் சாமியார் மடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் ஐவிஎஃப் சென்டர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். சென்னையில் வந்து நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் எந்த ஐவிஎஃப் சென்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊரில் வந்து நல்ல ஐவிஎஃப் சென்டருக்கு நல்லா பார்க்குறாங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன்.
நிறைய பேர் வந்து டயட் சார்ட் வேணும்னு கேட்குறீங்க. டயட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹50 IVF டயட் சார்ட், தைராய்டு, வெயிட் லாஸ் டயட் சார்ட், PCOD, PCOS, டயபெட்டிஸ் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.